சினிமா ஸ்குவாட் மெம்பர்ஸ்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஷோ பண்ணுறதா ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஷோவோட பேர் என்னென்னா ரிவ்யூவில் டிஸ்கஷன். ஆமாங்க, நம்ம படத்தை பற்றி பேச போகிறோம். ஆனால் இது ரிவ்யூ கிடையாது, இது டிஸ்கஷன். இந்த படத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னென்னா குட் பேட் அக்லி. அஜித் சார் அண்ட் ஆதிக் ரவிச்சந்தர் இவங்களோட காம்போவில் வந்திருக்க படம் தான் குட் பேட் அக்லி. படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேகு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலுக்கு அது அடாப்ட் ஆகிற அளவுக்கான படமாக தான் இருந்திருக்கு. அஜித் சார் அவங்க ஃபேமிலிக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஸோ அவங்க பையனுக்காக தான் இந்த ஸ்டோரி ரன் ஆகுது. ஸோ விஸ்வாசம் எப்படி அவங்க பொண்ணுக்காக ஒரு ஸ்டோரி ரன் ஆச்சோ, இந்த படத்தில் அவங்க பையனுக்காக ஸ்டோரி ரன் ஆகுது. ஆனால் அது ஓவர் டோஸ் ஆகவே இல்லை. பையன் பின்னாடியே போகாமல் நார்மலாக செட்டிலாக போன மாதிரி இருக்கும். ஸோ அஜித் சார் இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர். ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். ரெட் டிராகன் அப்படிங்கிற நேமில் வர ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஸ்டோரி. இதுதான் பேசிக் ஸ்டோரி. ஆனால் இப்போ நான் சொன்னதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டோரி சொல்ல போகிறது கிடையாது, டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி படத்தில் இருக்க நல்ல பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் 3 சாங்கோ 4 சாங்கோ இருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வர எந்த சாங்குமே நல்லா இல்லை. ஸோ ஆனால் பழைய பாடல்கள் 2-3 சாங்ஸ் உள்ளார போட்டிருந்தாங்க. அது எல்லா செக்மெண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. பழைய பாடல்கள் இதில் அதுவே தான் கொஞ்சம் பேடாகவும் அமைஞ்சுது. என்னென்னா பழைய பாடல்கள் ரொம்ப ஒரு ஃபுல் சாங்லாம் நிறைய வரதா இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஏதோ ஒரு டயலாகோ இல்லை ஏதோ ஒரு சீனோ இல்லை ஏதோ ஒரு வாவ் மூமெண்ட்டோ இல்லை கத்திர மூமெண்ட்டோ வச்சு படத்தை எங்கேஜிங்காகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ சின்னதாக நம்மளுக்கு டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் வந்தாலும் அதை செட்டில் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆஹான்னு கத்துற மாதிரியான ஒரு சீனோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி படத்தை கொண்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட் இருக்கும். ஜெயிலுக்குள்ளார நடக்கிற ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங்காக நல்லாயிருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் அது தேவையே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு மாதிரி டீசெண்டான இதாக இருந்துச்சு. என்ன ஒரு பிரச்சனைனா, இது ஒரு கற்பனையாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆள் ஏதோ ஒரு அமெரிக்காவில் இருக்க ஒருத்தனை மிரட்டுறா, இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் மிரட்டுறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சு. என்னடா இவன் எங்கே போனாலும் அஜித் சாரோட பேரை சொல்லும் போது எல்லாருமே பயப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற விதமாக செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி எல்லாத்துக்கூட கான்டாக்டில் இருந்தாருங்கிற ஒரு சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான சீன். அந்த சீனை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க படத்தில் பார்க்கும்போது அந்த படத்தை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்றபடி என்னென்னா படத்தில் ஃபைட் சீன்ஸ் ஓவர் டோஸாக இருந்துச்சு. கார் சேசிங் சீன் அப்போது அந்த நேற்று நைட்டு ரிலீஸ் ஆனால் அந்த பிளி 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 அப்படின்னு ஒரு பாட்டு, ஐயோ ஒஸ்டான பாட்டு. அந்த பாட்டை ஏன்டா வச்சாங்கன்னு இருக்கு. நல்ல ஒரு ஃபைட் சீனில் கொண்டு வந்து அந்த பாட்டை வச்சு ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடி இருப்பார். அது கொஞ்சம் வரவேற்கத்தக்கதாக இல்லை. மற்றபடி என்னென்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார். அவரோட ரோல் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். பிரியா வாரியர் இருந்தாங்க, அவங்களுக்கான அந்த கிடைச்ச ஸ்பேஸ் பண்ணியிருந்தாங்க. பிரசன்னா வந்திருந்தாங்க, பிரசன்னாவுக்கு ஸ்பேஸ் சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரபு, இளையதிலகம் பிரபு இருந்தார். அவருக்கும் பெருசாக ஸ்பேஸ் இல்லை. அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. த்ரிஷா மேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின். அவங்களுக்கு பெருசாக பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் அவங்களுக்கு செட்டிலான ஒரு இது இருந்துச்சு. அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எதுவுமே தெரில. ஏன்னா பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் மட்டும்தான் ட்ரெய்லர்லேயே வந்திருந்தாங்க. அவங்க வந்தாங்க, அவங்க அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி படத்தை பற்றி சொல்லணும்னா அதான் ஓவர் டோஸான ஆக்ஷன் ப்ளஸ் கமர்ஷியலான ஒரு படம். ஆனால் பார்க்கும்போது தேட்டர் மூமெண்ட்டாக நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு செட்டிலாக உட்காந்து பார்க்காம கொஞ்சம் வைப் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வர 10 நிமிஷமும் கிட்டத்தட்ட ரொம்ப அருமையாகவே இருக்கும். ஸோ முக்கியமாக டைட்டில் கார்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. என் கிரெடிட்ஸ் அப்போ டைட்டில் கார்டு இன்னொன்று போடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி படத்தை பற்றி சொல்கிறதுக்குள்ள காமெடி எலமெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பண்ண எல்லா காமெடிஸுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கும்.
ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ஐ பர்சனலி ஃபெல்ட் நான் கொடுக்குற பாயிண்ட் என்னென்னா 6.5 10 அப்படின்னு கொடுக்கலாம். ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோங்கிறனால 6.5 கொடுக்கலாம், 7.5 கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 2.5 இல்லை 3.5 எதுக்காக குறைக்கிறோம்னா படத்தில் வந்த பாடல்கள் தான் காரணம். ஏன்னா பாடல்கள் தான் வரும். எனக்கு பர்சனலி ஃபெல்ட். ஏன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, நானும் போய் ஆடினேன். ஆனால் எனக்கு பாடல்கள் பழைய பாடல்களை போட்ட லோக்கி ஒன்று பண்ணார். பழைய பாடல்களை உள்ளார கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லா படத்துலையுமே பழைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது ரிப்பீட் மோடில். அது வந்தால் ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸாக இருக்குது. ஓகே, அது ஒரு தடவை நடக்கும்போது கூஸ்பம்ப்ஸ். ஆனால் இந்த படத்தில் 2-3 பாடல்கள் ஆல்ரெடி இதில் சொன்னோம், ட்ரெய்லரில் வந்த மாதிரி அந்த பஞ்சு முட்டாய் சேலை குட்டிலாம் ரிப்பீட் மோடில் வரும்போது கொஞ்சம் எரிச்ச மயிராக இருக்குது. மற்றபடிலாம் படம் நல்லா இருக்குது. போய் பாருங்கள், தேட்டரில் மிஸ் பண்ணாமல் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இத்தோட எண்டு கார்டு போடுவது உங்கள் சினிமா ஸ்குவாடு.